விழா கமிட்டிக்கும் மூர்த்தியை பார்க்க ரொம்ப நன்றி. விழாக்கள் இவ்வளவு தூரம் பரிசு இது பண்ணாங்க. எங்க அண்ணன் விழாச்சேரி விஸ்வாண்ணே, அப்புறம் வந்து அது பவித்திரன் நினைவு குழு, அவங்க MMK சீனியர் அப்பா, அவங்க கோவை சிண்டிகேட் கர்ணனு தனபாலனு, இவங்க எல்லாத்தையும் எங்க அண்ணன் 58 நீர்வீழ்ச்சி உசிலம்பட்டி அண்ணங்க அருணண்ண முருகன் எல்லாத்தையும் நான் மாடு பிடிச்சிட முடியாது. விஸ்வாஸ் பாட்டன்ஸ் நாங்க எனக்கு 23 டிகிரி முடிச்சு வேலைக்கு போய்க்கிறேன். கிடைச்ச வேலைக்கு நான் சும்மா கிடைச்ச வேலைக்கு லோக்கல்ல எனக்கு சின்ன பிள்ளைல மாடு பிடிக்கிறேன். போன வருஷம் வந்து 7வது மாடு குத்தி பிடிச்சினேன். ஆமாண்ணே, அது வருஷம் இந்த வட்டம் பிடிச்ச ஆனந்தம் விளாச்சேரி விஸ்வா அண்ணனுக்கும் எங்க டீமுக்கும் எல்லாத்துக்குமே, விஸ்வாஸ் ஸ்பாட்டன்ஸ்க்கு சீனியர் MLA விவேக் ஸ்பாட்டன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிண்ணே. இந்த தருணத்துல அவங்க எல்லாம் நம்ம பிடிச்சிருக்க முடியாது, அவங்க தானே முதல். பவித்ரன் நினைவு குழு மணியண்ணே, இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிண்ணே. முத்தாளம் சின்ன பெரிய முத்தாளம் திருநோயோட அவங்க ரொம்ப நன்றிண்ணே. கர்ணனு தனபாலனு எல்லாத்துக்குமே சொல்ல விரும்பல, எல்லாத்துக்குமே எனக்கு உதவி பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஆமாண்ணே, ஆனே 41 நிமிஷம் தானே கொடுத்தாங்க. அதே மாதிரி பின்னாடி வந்த மாட்டுக்கு வந்து கவுண்ட் எடுக்கல. எனக்கு வந்து ஒரு பேஜ் 1 மணி நேரம் கொடுத்துருந்தாங்கன்னா நான் எப்படி 25 மாடு 30 மாடு பிடிச்சிருப்பேனே, எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு. அதுக்குள்ளேயே வெளியேற்றி விட்டாங்கண்ணே. அது நான் அந்த 9 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா நான் நிறைய மாடு பிடிச்சிருப்பேனே. கடுமையான போட்டு ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கு. எங்க அண்ணன் இல்லாட்டி இது வந்து எனக்கு கிடைச்சிருக்காங்க. எல்லா அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. விளாச்சேரி விஸ்வா அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அவையெல்லாம் நான் பிடிச்சிருக்க முடியாது. எங்க அண்ணன் இல்லாட்டியும் 58 நீர்வீழ்ச்சிப்பட்டி உசிலம்பட்டி நண்பர்கள் அவங்க இல்லாம, நம்ம சாமனத்தை முருகன் பயலுக அவங்க இல்லாம, விவேக் ஸ்பாட்டன்ஸ் பவித்திரன் நினைவு குழு என் நம்பிவீங்க. அதுக்கப்புறம் சுபாஷனு பெருமாள் சுபாஷனு அவங்க எல்லாத்தையும் ரொம்ப நன்றி. அதுக்கானே கவர்மெண்ட் வேலை எதனாச்சும் ஒண்ணு கிடைச்சா நல்லா இருக்குங்க. எல்லாருமே டிகிரி தானே முடிச்சிருக்கோம். அதுல வந்து சும்மா இதெல்லாம் வந்து யாருங்க வந்து மாடு பிடிக்கணும்னே, கஷ்டப்படுறவங்க அன்றாட வேலை பார்க்கணும் தானே மாடு. எதனாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை பார்த்தா கேட்டுக்கிட்டே கோரிக்கை வைக்கிறோம், யாருமே நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்கன்னு. அது ஒண்ணு கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதானே வேலையை பத்தி பேசணும். எந்த வேலை எதனாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நல்லா இருக்குங்க. நாங்க வாழ்க்கை எனக்கு 23 வயசு ஆகுதுண்ணே. டிகிரி முடிச்சிருக்கேன், CS கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கேன். சரி, ரொம்ப நன்றி.